ஆ ஹாய் ஹலோ நண்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, மை ஹஸ்பண்ட் இஸ் மை அல்டிமேட் ஃபேவரைட் பட் ஐ திங்க் ஷி வாண்ட் அ டிவோர்ஸ் ரமான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். எபிசோட ஸ்டார்ட்டிங்லயே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினா சரியான தூக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயின் அப்பா கண் முழிச்சிருப்பா. நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எழும்பியிருப்பா. எங்க 2 பேருக்கு நடுவுல உண்மையிலேயா ஒண்ணுமே நடக்கலையா? அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் ஷாக்கோட இருந்திருப்பா. ஏன்டா நம்ம ஹீரோயின் வந்து லூ சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பா. அப்படியே நம்ம ஹீரோயின் தூங்கியிருப்பா. லூக்கும் நம்ம ஹீரோயினுக்கு நடுவுல ஒண்ணுமே நடந்துரியே அந்த நைட். அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிருப்பா. நம்ம லூவ குறுகுறுண்டு லூ தூங்கிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் எழும்பி லூவோட ஃபேஸையே ஒரு மாரி பார்த்துட்டு இருந்திருப்பா. எவ்வளோ அழகா இருந்துச்சா! நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த தூங்கும்போது இவ்வளோ அழகா இருந்துச்சா அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திருப்பா. என்ன இருந்தாலும் நான் இப்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் அப்டின்ன மாரி. லூ எழும்ப மாட்டான்னு நெனைக்கிறேன் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு லூக்கு பக்கத்திலேயே போய் தூங்கிருவா. அப்ப திடீர்னு மாதிரி நம்மோட லூ கண் முழிக்கிறான். கண் முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் லூக்கு மேல தூங்கிட்டு இருப்பா. "மை லேடி" அப்டின்ன மாரி சொல்லி நம்மோட லூ எழுப்புறான். நம்ம ஹீரோயின் எழும்பியிருக்க மாட்டான். ன்ட்டு இருக்கக்குள்ளயே நம்ம ஹீரோயின் எழும்பி பாப்பா. லூ நம்ம ஹீரோயின பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் கண்ண கசக்கிட்டு இருக்கக்குள்ள, "உங்களோட தூக்கத்த நான் குழப்பிட்டேனா மை லேடி" அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்திருப்பா லூ. நம்ம ஹீரோயின் சொல்றா, "இல்ல, இல்ல இது எழும்ப வேண்டிய நேரம் தான்" அப்டின்ன மாரி. "நான் கொஞ்சம் நேரமாவே தூங்கிட்டேன்னு நெனைக்கிறேன்" அப்டின்ன மாரி லூ சொல்லிட்டு இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின், "ஆமா உங்களோட வேலைய பார்க்க போகணும்னா நீங்க" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "அப்ப கொஞ்ச நேரம் இருங்க. உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணும். உங்களுக்கு எப்ப வேலை முடியுங்கன்னு" கேட்கவும், "என்னைய மன்னிச்சிடுங்க என்ன சொன்னீங்க?" அப்டின்ன மாரி கேட்கயில, "உங்களுக்கு எப்போ வேலை முடியும்? ஏன்டா நான் இந்த மென்ஷன சுத்தி பார்க்கலான்ட்டு இருக்கேன். நீங்களும் வந்தா நல்லா இருக்கீங்கன்னேக்கல." "இல்ல, இல்ல எனக்கு ஆஃபீஸ்ல வேலை இருக்கு. அதால என்னைய மன்னிச்சிடுங்க. என்ட்ட சர்வன்ட்ட அனுப்பி வைக்கிறேன் உங்கட்ட" அப்டின்ன மாரி சொல்லிட்டு லூ அந்த இடத்த விட்டு போவா. நம்ம ஹீரோயின் என்னான்னு பார்த்துட்டு இருப்பா. என்ன இருந்தாலும் அவருக்கு நெறைய கடன்லாம் இருக்கு. அதெல்லாம் அவர விட்டு தள்ளுவோம் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்ப லூவும் வெட்கப்பட்டு அந்த இடத்த விட்டு போய் திரிப்பாங்க. கட் பண்ணா, "இதான் மேடம் லைப்ரரி. இதான் மேடம் அது. இதான் மேடம் இது" அப்டின்ன மாரி நம்மோட ஹெட் பட்லர்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. எல்லாத்த பத்தி நம்ம ஹீரோயின்ட்ட. நம்ம ஹீரோயின், "ஓ! அப்படியா? லைப்ரரி நல்லா பெருசா இருக்கேனா?" அப்டின்ன மாரியெல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திருப்பா. அப்போ ஒண்ணொண்ண பத்தி நம்மோட ஹெட் பட்லர் பழகிட்டு இருந்திருப்பாரு நம்ம ஹீரோயின்ட்ட. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திருப்பா. "இதான் மரியானாவும் டிவோரும் படிக்கிற இடம். இங்க குந்தித்தான் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க." எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின் வில்லத்தனமா பார்த்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இருந்திருப்பா. என்னன்னு பார்த்தா நம்மோட பட்லர் சொல்லியிருப்பார் நம்ம ஹீரோயின்ட்ட, "ஒரு புக் ஒண்ணு இருக்கு. அதுல பழைய இந்த ஃபேமிலியோட ஃபோட்டோ எல்லாம் இருக்கு அந்த புக்ல" அப்டின்ன மாரி சொன்னதுக்கு தான் நம்ம ஹீரோயின் அப்படி பார்த்துட்டு இருந்திருப்பா. "அத நீங்க பார்க்க விரும்புறீங்கன்னு" கேட்கல நம்ம ஹீரோயின், "இல்ல, இல்ல" அப்டின்ன மாரி சமாளிச்சுட்டு இருந்திருப்பா. ஏன்டா நம்ம ஹீரோயின் அத லூவோட சேர்ந்து பார்க்கலான்னு நெனைச்சிட்டு இருந்திருப்பா. அதெல்லாம் "இல்ல, இல்ல நீங்க வேற விஷயத்த சுத்தி காட்டுங்க" அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பா நம்ம ஹீரோயின். அப்ப நம்ம ஹீரோயின் நெனச்சு பார்க்குறா, லூ சின்ன வயசுல இருந்த ஃபோட்டோ எப்படி இருக்கேன் அப்டின்ன மாரி நெனச்சு பார்த்து நம்ம ஹீரோயின் வெட்கப்பட்டுட்டு இருந்திருப்பா அந்த இடத்துலயே. அப்ப அடுத்த நாள் பார்ப்போம் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்ப என்ட்ட ஆஃபீஸ் எங்க இருக்கு? அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் கேட்பா. அவர், "எது ஆஃபீஸா மை லேடி?" அப்டின்ன மாரி ஷாக்கா பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஏன்டா அது அவங்க ரெடி பண்ணல போல ஆஃபீஸ்லாம். அப்ப நம்ம ஹீரோயின பார்த்து கேட்கிறாரு, "உங்களுக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதுண்டா ரொம்ப புடிக்கும் போலயே மை லேடி. உங்களுக்காக ஆஃபீஸ் இருக்கு. இந்த மென்ஷன்ல இருக்கு ஆஃபீஸ் ஒண்ணு" அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அப்பா அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும் போல ஒரு ஆஃபீஸ். அதெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோயின பார்த்து, "நீங்க பெஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஒர்க்கையும் நீங்களே பார்த்துக்கலீங்க மை லேடி. நீங்க யாரு? நீங்க அறிவாளி" அப்டின்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் பாப்பா, "எது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் மட்டுமா? அப்ப என்ன அந்த மென்ஷன்ல உள்ள எல்லா வேலையும் எந்த தலையில கட்ட பார்க்குறான்னு வந்தாள்" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் ஷாக்கோட பார்த்துட்டு இருந்திருப்பா. அவரு சொல்லிட்டு இருந்திருப்பாரு, "உங்களோட ஆஃபீஸுக்கு போற வழி இந்த மேடம். இந்த வழி மேடம். அந்தா ஒரு பெரிய டோர் இருக்கு. அதான் உங்களோட ஆஃபீஸ்" அப்டின்ன மாரி சொல்லி நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வந்திருப்பாரு. நம்ம ஹீரோயின் பாப்பா ஆஃபீஸ. நல்லா பெருசா தான் இருந்துச்சு ஆஃபீஸ். நம்ம ஹீரோயின் பார்த்துப்புட்டு பரவால்ல அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருக்கல, "உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் உடனடியா என்கிட்ட சொல்லுங்க மேடம். எடுத்துட்டு வரேன். உங்களோட டியூட்டிய நீங்க இப்ப பார்க்க ஆரம்பிக்கிறீங்களா? டச்சஸ்ன்ற வகையில" அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருக்கல நம்ம ஹீரோயின், "ஆமா. இண்டையிலருந்து அத பார்க்கத்தான் வேணும்" அப்டின்ன மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், "என்ன அது சுத்தி இருக்கு?" அப்டின்ன மாரி கேட்டுட்டு இருப்பா. பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கால சுத்தி அந்த லைட்டாட்டம் இருக்குங்க. அதெல்லாம் ஒளிராம இருந்திருக்குங்க. அத பார்த்து கேட்கவும் அவர் சொல்லிட்டு இருப்பாரு, "ஆமா மேடம். அதெல்லாம் மானா வேணுங்க. அது ஒளிர்றதா" அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோயின் ஷாக்கா பாப்பா, "மானாவா?" அப்டின்ன மாரி. அவர் சொல்றாரு, "இந்த மென்ஷன்லயே மானா வந்து ரொம்ப குறையத்தான் மேடம். உங்களுக்கு வரதட்சணையா வந்து அந்த கிஃப்ட் அதுல வந்த மான ஸ்டோனையும் நாங்க எடுக்கல" அப்டின்ன மாரி சொல்லியிருப்பாரு. என்ட்ட நம்ம ஹீரோயின் மொறச்சபடி கேட்டுட்டு இருந்திருப்பா. அப்ப என்ட்ட வரதட்சணையா வந்த மானா ஸ்டோன்லாம் என்ன எங்க? அப்டின்ன மாரி கேட்கவும் அவர் பயத்துல அப்படி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. "உங்கடையில எந்த கையும் வைக்கல மேடம். உங்கடையெல்லாம் சேஃபா தான் இருக்கு. நாங்க வந்து இப்போ கொஞ்சம் கடனா இருக்கிறதால இத நாங்க இப்ப கண்டுக்கலாம இருக்கோம். கடன்லாம் முடிஞ்சோனே செய்வோம்டைக்குள்ள" நம்ம ஹீரோயின் கேட்பா, "உங்களோட கடன்லாம் எப்ப சார் முடியுங்க?" அப்டின்ன மாரி கேட்கவும் அவர் சொல்லிட்டு இருப்பாரு, "அது சந்தேகம் தான் மேடம் எப்ப முடியும்ன்னு" சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் பாப்பா, "எது சந்தேகமா?" அப்டின்ன மாரி. "இந்த ஃபேமிலி உண்மையிலேயே நெறைய கடன்லாம் இருக்கு போல" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சதோட கடுமையான கடன் தான் இருக்கு நெனச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின், "இந்த ஃபேமிலில உள்ள கடன் விஷயம், கடன பத்தின பேப்பர் எல்லாம் எனக்கு இந்த இடத்துக்கு உடனடியா வரணும் என்ட ஆஃபீஸுக்கு. எங்கெங்க கடன் வாங்கியிருக்கீங்க? மற அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ பணம் வருது, போகுது எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வரணும்" அப்டின்ன மாரி. அதெல்லாம் நானே செக் பண்ணுவேன்டைக்குல
இங்கெல்லாம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி சொல்லிட்டு இருந்திப்பா, அத நானே செக் பண்றேன் அப்படின்ன மாரி. இங்கெல்லாம் கட் பண்ணா நம்மட லூவ தான் காட்டிட்டு இருக்காங்க. யுவர் கிரீஸ் அப்படின்ன மாரி சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா நம்மட பட்லர். அப்ப நம்மட லூ கேட்டுட்டு இருப்பான். "என்னடா சொல்ற? நீ என்ன சொல்ற?" அப்படின்ன மாரி லூ கேட்டுட்டு இருப்பான். பட்லர் சொல்லிட்டு இருந்திருப்பாரு, "உங்களுக்கு லாஸ்ட் நைட்டு ஏதாச்சும் நடந்துக்கா? நல்லா தூங்குனீங்களா?" அப்படின்ன மாரி கேட்கவும், நம்மள லூ சொல்லிட்டு இருக்கான். "யோவ்! உனக்கு திருமணம் ஆகலன்னு எனக்கு விளங்குது. ஆனாலும் நீ கேட்குற கேள்வியெல்லாம் ரொம்ப கொடூரமாலாம் இருக்கு." அப்படின்ன மாரி சொல்லிக்கல, "நான் அத மீன் பண்ணல டியூக். நீங்க ஒண்ணும் நெனச்சுக்கலாங்க. நான் ரொம்ப கவலைப்பட்டேன்." அப்படின்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. "லேடியால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? ஏதாச்சும் ட்ரபுள் ஏதாச்சும் இருந்தா என்ட்ட சொல்லுங்க." அப்படின்ன மாரி சொல்லிக்கல, அவ உண்மையிலேயே எந்த ட்ரபுளும் பண்ணல. என்ட வைஃப் உண்மையிலேயே எனக்கு ட்ரபுள்லாம் தரவே இல்ல. அப்படின்ன மாரி லூ சிரிச்சபடி சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் லூக்கு மேல சாஞ்சு தூங்கிட்டு இருந்தத லூ நெனச்சு பார்த்துப்புட்டு சிரிச்சுக்கிட்டு, இருந்தாலும் லைட்டா ஒரு ட்ரபுள் ஒண்ணு தந்த மாரி தான் இருந்தீங்க அப்படின்ன மாரி லூ சொல்றா சிரிச்சபடி. உண்மையான ட்ரபுள பத்தி லூ மீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. லூ நம்ம ஹீரோயின பத்தி சந்தோஷமா நெனச்சுக்கிட்டு அப்படி சொல்லியிருப்பாங்க. அத கேட்டோனே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு தெரியும். அவ அப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். நான் நெனச்சேன் அந்த பாசலியன் ஃபேமிலிக்கு இப்பவே ஒரு லெட்டர போடுறேன் அந்த பொம்பளைய பத்தி. அவ எவ்வளோ கேவலமானவள். நைட்டு லூவ டார்ச்சர் பண்ணியிருக்கா அவ அப்படின்ன மாரி ஆள் கதறிக்கிட்டு இருந்திருப்பாரு. வெளிய நம்மட ஹெட் பட்லர் நடந்து வந்துட்டு இருப்பாரு. அப்ப இவர் நான் போறேன். இப்பவே இது பாசலியான் ஃபேமிலிக்கு லெட்டர் போடுறேன்ட்டு தலைவர் கதவுக்கிட்ட போவே, நம்மட ஹெட் பட்லர் கதவ தொறக்க, நம்மட பட்லர்ற மூஞ்சா மூக்கொடைஞ்சு போய்த்திரும் தலைவருக்கு. "நான் உன்ட்ட ரிப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன் மை லார்ட்" அப்டின்ன மாரி நம்மட ஹெட் பட்லர் உள்ள வருவாரு. நம்மட பட்லருக்கா ஷாக்கு. "யோவ்! கதவ பார்த்து தொறக்க மாட்டியா? யோ!" அப்டின்ன மாரி தலைவன் கத்திட்டு இருப்பான். அப்ப அவர் சொல்றார், "கடைசியா நம்மட ஹவுஸுக்கு ஒரு விடிவு காலம் பொறந்துட்டு நம்மளுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டே வந்திருக்காங்க நம்மட ஹவுஸுக்கு" அப்டின்ன மாரி தலைவன் கத்திட்டு வந்துட்டு இருப்பான். நம்மட லூ பார்க்குறான். "யோவ்! ஓகேவா நீ?" அப்டின்ன மாரி. அவனுக்கு மூக்கால ரத்தமே வந்துட்டு இருந்தீவிங். "சார் நீங்க எங்க இருந்து வந்தீங்க? உங்கள நான் கவனிக்கவே இல்ல" அப்டின்ன மாரி அவர் ஹெட் பட்லர் பேசிட்டு இருந்திருப்பாரு. "யோவ்! பார்த்து வர மாட்டியா?" அப்டின்ன மாரி சொல்லிட்டு, "உன்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு" அப்டின்ன மாரி நம்மட பட்லர் சொல்லிட்டு வந்திருப்பாரு உள்ள. நம்மட மை லேடி கேட்டிருந்தாங்க நம்மட அந்த எல்லாத்த பத்தின புக்கு, இந்த கடன் டீட்டெயில்ஸ் எல்லாத்த பத்தின புக். அத வந்து அவங்க என்னன்னு சொல்லுவாங்கடா, லேட்ஜர் அப்டின்ன மாரி ஒரு சொல்லுவாங்க. வேர்ட்ஸ பயன்படுத்துவாங்க. அத கேட்டாங்க மை லார்ட் அப்டின்ன மாரி சொல்லிட்டு பட்லர் வருவார். அப்ப அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார், "நான் நெனச்சு கூட பார்க்கல. மை லேடி உண்மையிலே ஆசம். அவங்க இருக்கிறதெல்லாம் எல்லாம் நடக்குது. அவங்க உண்மையிலே நல்ல ஆள்" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின புகழ்ந்தபடி இருப்பாரு அவர். நம்மட லூ சுத்தி வளைச்சு பேசாங்க. டைரக்ட்டா என்னத்த சொல்ல வந்தீங்களோ அத சொல்லுங்க. பெஸ்ட்டு மெதுமையா எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்டின்ன மாரி லூ சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. "என்னத்துக்கு அந்த லேட்ஜர் புக்க கேட்டாவோ?" அப்டின்ன மாரி கேட்கவும், "அதுவா? அது வந்து உண்மையிலேயே சிறந்த ஆள்" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயினையே புகழ்ந்து பேசிட்டு இருந்திருப்பா. தலைவன் நம்ம ஹீரோயின பார்த்து வர்ணிச்சு பேசிட்டு இருக்கல, "எது மை லேடிய பத்தியா பேசுறா?" அப்டின்ன மாரி நம்மோட மூக்கொடைஞ்ச பட்லர் ஒரு மாரி கேவலமா பார்த்து கேட்டுட்டு இருந்திருப்பா. அப்ப அவர் சொல்றார், "உண்மையிலே மை லேடி உண்மையிலே ஆசம். நம்மளுக்கு கிடைச்ச ஒரு விடிவு காலம்" அப்டின்ன மாரி கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு சொல்லிட்டு இருந்திருப்பார். அவங்க வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்களுக்கு வரதட்சணையா கிடைச்ச பணத்த நம்மட ஃபேமிலில இருக்கிற எல்லா கடனையும் தீர்க்கிறதுக்கு பயன்படுத்த சொன்னாங்கன்னு சொல்லல, "இது உண்மையா? இது உண்மையிலேயே இருக்கா? அவ வந்து உண்மையிலேயே அப்படி செய்வாவா?" அப்டின்ன மாரி நம்மட மூக்கொடைஞ்ச பட்லருக்கு பெரிய ஷாக்கா இருந்தீங்க. நம்மட ஹெட் பட்லர் ஆமா அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அவங்க உண்மையிலேயே ஆசம். அவங்க உண்மையிலேயே நல்ல ஆள். அவங்களுக்கு அவங்களோட சொந்த பணத்தையே நம்மட ஃபேமிலி கடன தீர்க்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கலே, நம்மட லூ இது உண்மையிலேயே நல்ல விஷயமா இருக்கான்ட்டு நான் நெனைக்கிறேன் அப்டின்ன மாரி பார்க்கல, "அவ உண்மையிலேயே என்னதான்யா சொன்னா?" அப்டின்ன மாரி நம்மட மூக்கொடைஞ்ச பட்லர் கேட்டுட்டு இருக்கல, "அவ என்ன தெரியுமா சொன்னா?" அப்டின்ன மாரி சொல்ல ஆரம்பிக்கிற. "நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே?" அப்டின்ன மாரி சொல்லிப்புட்டு ஒரு ஸ்மைல் ஒண்ண சிரிச்சான்டைக்கல இவனா, அவ அந்த ஸ்மைல் சிரிச்சைக்கல கொடூரமா இருந்திருப்பாளே கொஞ்சம் அப்டின்ன மாரி நம்மட மூக்கொடைஞ்ச பட்லர் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்ப அவர் சொல்லிட்டு இருப்பார், "ஆமா அவ எந்த சீனும் கிரியேட் பண்ண வரல போல. அவ உண்மைய தான் சொல்லியிருக்கா. கடன்லாம் தீர்க்க போறேன்" அப்டின்ன மாரி அவ சொன்னா அப்டின்ன மாரி ஹெட் பட்லர் சொல்லுவார். "இது நான்சென்ஸ். இது நடக்கவே வாய்ப்பில்ல. அவ ஒரு வேள கடன்லாம் திரும்ப பே பண்ணிப்புட்டு நம்மள்ட்ட அதுக்கான வட்டிய போட்டான்டா 2 மடங்கு வட்டி போட்டு நம்மட்ட இருந்து காசு பறிக்க பார்த்தான்னா என்னய்யா செய்றா?" அப்டின்ன மாரி சொல்லிக்கல, "நான்சென்ஸ் சட்டம் பேசாத" அப்டின்ன மாரி நம்மட ஹெட் பட்லர் பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்ப அங்க உள்ள வேலை செய்ற அந்த ஹெட் மெய்டு வந்திருப்பா உள்ள. "நீங்க பேசுறதெல்லாம் நான் வெளிய இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன்" அப்டின்ன மாரி அவ வாரா. "நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நம்மட டச்சிக்கு விடிவாலம் பொறந்துட்டு போலயே" அப்டின்ன மாரி அவ உள்ள வருவா. அப்ப அந்த நம்மட மூக்கொடைஞ்ச பட்லர பார்த்துக்கிட்டு, "யோவ்! நீ என்ன பணம் தின்ற ஷார்க்குன்னு நெனச்சிட்டு இருக்கியா? அவ அப்படி இருக்க வாய்ப்பில்ல" அப்டின்ன மாரி அந்த ஹெட் மெய்டே சொல்லிட்டு இருந்திருப்பா நம்மட மூக்கொடைஞ்ச பட்லருக்கு அறிவுரை. மை லேடி உண்மையிலேயே கேட்டிருந்தாங்க அந்த லெட்ஜர. அத கொண்டு போணும் அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருக்கல, லூ எங்கப்பா அவ இருக்கா? அப்டின்ன மாரி ஒரு மாரி தயக்கமான பேச வச்சுட்டு கேட்டிருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல சில இருமுறை சத்தம் தான் கேட்டுட்டு இருந்தீங்க. "என்ன அவ்ளோ டஸ்ட்டா இருக்கு? நான் நெனச்சு கூட பார்க்கல" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திருப்பா. "இங்க வேலை செய்ற ஆட்கள்லாம் என்ன செய்றாங்களே ஏரியா? இத ஒரு துப்புரவா ஒரு சுத்தமா வச்சுக்கலோண்டு ஏரியா" அப்டின்ன மாரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்
இத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இவ்ளோ டஸ்ட் இருக்கீங்க அப்டின்ன மாரி. ரொம்ப ரிச்சர்டா அப்பா எப்புட்றா கிளீன் பண்ற அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா அந்த ரூம இவ்ளோ பெருசா இருக்கே அப்டின்ன மாரி. அந்த பட்லர் இந்நேரத்துக்கு போயிட்டு அந்த புக்க எடுத்துட்டு வந்திருக்கணும். என்ன செஞ்சுட்டு இருக்கா அந்த ஆள் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கடன தீர்க்கிறேன்னு சொன்ன உடனே தல தெறிச்சு ஓடிருப்பா அந்த இடத்த விட்டு. அதுல நம்ம ஹீரோயின் இன்னமும் வரக்கானா அப்டின்ன மாரி சொல்லக்கல. அப்போ ஃபைனலி வந்துட்டான் போலயே அப்டின்ன மாரி சத்தம் கேட்கும். உள்ள வாங்க அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. லேடி அப்டின்ன மாரி நம்மட லூஹா வந்திருப்பா. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. லூ என்ன இங்க செய்றான் அப்டின்ன மாரி. அப்போ இது ரொம்ப டஸ்ட்டா இருக்கு ஏன்னா அப்டின்ன மாரி ஹெட் பைட்லர் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இத நாங்க ரொம்ப நாளா கிளீன் பண்ணல. இது இன்னைக்கு ரொம்ப டஸ்ட்டா இருக்குன்னு தெரியா மேடம். தெரிஞ்சிருந்தா உங்கள உள்ளயே விட்டுருக்க மாட்டேன். அத துப்பராக்கிப்புடு உங்கள உள்ள கூட்டி வந்திருப்பேன் அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்னைய மன்னிச்சு இது ரொம்ப டஸ்ட்டா இருக்கு. இங்க கிளீன் பண்ற ஆட்கள்லாம் கொஞ்சம் குறைவு. அதால கிழமைக்கு ஒருக்கா தான் கிளீன் பண்றோம் அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் எனக்கு புரியுது அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பா. இந்த கிளீன் பண்ற ஆட்கள் வந்து ஒரு கிழமைக்கு ஒருக்கா தான் கிளீன் பண்றா. அதால இனிமே வந்து ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா கிளீன் பண்ண இத சொல்றேன் என்கிட்ட சர்வன்ட்ட சொல்லி அப்டின்ன மாரி லூ சொல்லவும், எனக்கு புரியுது. இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த மென்ஷன் ரொம்ப பெருசு தானே. இத கிளீன் பண்றதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதோட மெய்டு எல்லாம் குறையத்தான் கிளீன் பண்றதுக்கு. நம்ம ஹீரோயின் அத புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்டின்ன மாரி லூ சொல்லிட்டு இருந்திருப்பான் ஒரு மாரி வெட்கப்பட்டுக்கிட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, ஆமா இத நம்ம இப்ப கிளீன் பண்றோம்டா, இந்த மென்ஷனையும் நம்ம ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா கிளீன் பண்ணாலும் அதுல மூல முடுக்குலலாம் நெறைய டஸ்ட் எல்லாம் இருக்குங்க. அதால அத ப்ராப்பரா கிளீன் பண்றதுக்காக நம்ம நெறைய மேட கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருந்திருப்பா. அத பார்த்தோன்னயும் உண்மையிலேயே மை லேடி நல்ல ஆள் தான் அப்டின்ன மாரி அங்க வேலை செய்ற ஆட்கள்லாம் நம்ம ஹீரோயினுக்கு மேல இருக்கிற அபிப்பிராயம் மாறிருக்கும். ஒரு மாரி நல்ல பார்வையில பார்த்துட்டு இருந்திருப்பாங்க நம்ம ஹீரோயின. லூ சொல்லிட்டு இருந்திருப்பான், டச்சஸ் அது உண்மையா அப்டின்ன மாரி கேட்டுட்டு இருப்பான். உங்கள வரதட்சணை பணத்துல இந்த கடன தீர்க்கிறேன்றது உண்மையா அப்டின்ன மாரி கேட்கவும் நம்ம ஹீரோயின், ஆமா அது உண்ம அப்டின்ன மாரி சொல்லவும் நம்மோட லூ சொல்லியிருப்பான், ஆமா அத பத்தி நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த பிளான் சரிதான். நான் எனக்கு தேவலன்னு நெனைக்கிறேன் அப்டின்ன மாரி லூ சொல்லவும், நம்ம ஹீரோயின் பட்லர், ஹெட் மெய்ட் எல்லாருக்கும் ஷாக்கு தாங்கல. நம்ம ஹீரோயின் வாய பொளந்து பார்த்துட்டு இருப்பா. ஏங்க அப்படி சொன்னீங்க? அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் கேட்பா. அது கொஞ்சம் டிஃபிகல்ட் எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ற? அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருக்கேல்ல நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நீங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இது உங்களுக்கு தேவலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அந்த பணம் இந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இருந்தாலும் நீங்க ஏன் வேணாம்னு சொல்றீங்க? அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கத்தி விட்டுர்றா அந்த இடத்துல. அப்ப நம்ம ஹீரோயின் ரியலைஸ் ஆயிட்டு, ஓவரா கத்திட்டோமா? அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஃபைன் நீங்க செல்லுங்க அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பான். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்ட்டு எனக்கு விளங்குது அப்டின்ன மாரி சொல்றான். இருந்தாலும் அத நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன்? சரி நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் அப்டின்ன மாரி சொல்லிக்கிட்டு செல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் மனசுலயே நினைக்கிறா, ஓவரா கத்திட்டோமோ! இந்த இந்த வில்லினஸ்ன்ற பொடி வந்து உண்மையிலேயே என்னைய ரியாக்ட் பண்ண விடுதுல்ல. என்னோட ஃபீலிங்ஸ ஓவரா தான் கத்தின மாரி எனக்கு ஃபீல் ஆவுது. அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்திருப்பா. என்னோட ஃபேவரைட் கேரக்டர் கிட்ட நான் கொஞ்சம் நல்லபடியா நடந்துக்கணும் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் மனசுலயே நினைச்சிட்டு இருந்திருப்பா. அப்ப லூவ பார்த்து நம்ம ஹீரோயின் மெதுமையான ஃபேஸ வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா, இந்த பணத்த நீங்க எடுக்காட்டி அப்ப என்ன செய்வீங்க இந்த கடன அடைக்கிறதுக்காக? அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வாய்ஸ கம்மியா பேசணும் அப்டின்ன மாரி சொல்லி நம்ம ஹீரோயின் மெதுவா பேசிட்டு இருந்திருப்பா நம்மோட லூ கூட. லூ சொல்றான், உங்களோட ஃபீலிங்ஸ என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல முடியுது மேடம் அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பான். இருந்தாலும் இத ஏன் நீங்க எனக்கு கடன தரப்போற? நான் மந்த்லி உங்களுக்கு பணத்த பே பண்ணிருவேன் அப்டின்ன மாரி லூ சொல்லிட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோயின் என்ன? அப்டின்ன மாரி சொல்லிப்புட்டு, இல்ல இது நடக்கவே கூடாது. கடனா என்ன என்ட ஓன் ஹஸ்பண்ட்ட இருந்து நான் கடன வாங்குவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. ஏன் வாங்கக்கூடாதா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள இதெல்லாம் மாத்திக்கிறது ஒன்னும் சகஜம் தானே அப்டின்ன மாரி சொல்லக்கல நம்ம ஹீரோயின் இல்ல அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருக்கா. ஒருவேள நம்ம 2 பேருக்கு நடுவுல அத காரணமா வச்சு ஏதாச்சும் பிரச்சனை கூட வரலாம். அந்த பிரச்சனை ஓவரா ஆவி நிக்குண்டா உண்மையிலேயே டிவோர்ஸ் வரைக்கும்டாலும் போகலாம் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் ஃபேஸ ஒரு மாரி வச்சுட்டு சொல்லவும், இல்ல மை லேடி அப்படியெல்லாம் போகாது அப்டின்ன மாரி நம்மோட லூ பதட்டமா சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, இப்ப நான் வாசலியன் ஃபேமிலிய சேர்ந்தவ இல்ல. நான் இப்ப வந்து லுடியன் ஃபேமிலிய சேர்ந்தவ. அதால இப்ப இந்த கடன் வந்து என்னையும் சேரும் இந்த கடன். அதால இப்ப நான் இந்த கடன்ல இருக்க விரும்பல. அதெல்லாம் நான் பே பண்ண நினைக்கிறேன் அப்டின்ன மாரி சொல்லுவா நம்மோட ஹீரோயின். அத கேட்டோனே நம்மோட லூ ஆனா அப்டின்ன மாரி சொல்ல ஆரம்பிப்பா. அங்க உள்ள ஆட்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க வேலை செய்றத. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் லூவும் பேசுறத சீரியஸா கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்க்குறா. நீங்க உண்மையிலேயே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க இப்ப இத ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா, நான் என்னைய டிஸ்ரெஸ்பெக்ட்டா நடத்தினீங்கன்ட்டு நான் கருதிக்கிருவேன் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. பிறகு திருமணம் நடக்கைக்குள்ள அந்த ஜட்ஜில வச்சு வாக்கு குடுத்திருப்பாங்க. என் வாழ்க்கை பூரா உனக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிடுவேன்ட்டு நம்மோட லூ வாக்கு குடுத்திருப்பாங்க. அத நம்ம ஹீரோயின் இங்க பயன்படுத்திக்கில்றா. இப்ப நீங்க இந்த நான் தார பணத்த மட்டும் நீங்க வாங்கலாம்டா, உங்களோட வைஃப நீங்க டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துனீங்கன்ட்டு நான் கருதுவேன்டைக்குள்ள நம்மோட லூவா ஐக்காங்கள ஒண்ணும் செய்யல. லூ ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்திருப்பா. எனக்கு புரியுது அப்டின்ன மாரி லூ சொல்லிட்டு இருந்திருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, போட்ட பிளான் சக்சஸ் விக்டோரி நம்ம பக்கம் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கீங்களே, ஆஹா!
இந்த பக்கத்துல மெய்டு பாட்லர் இருக்கிறது தெரியாம நான் ஓவரத்தான் பேசிட்டோன்னு அப்படின்னு மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்கலாம் வேலை செய்ற மாரி நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் உங்களலாம் மறந்துட்டேன் அந்த சர்வன்ட்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கக்குள்ளே, அவங்கலாம் நெனைப்பாங்க, மேடம் எவ்ளோ நல்லவங்கோ. எங்களுக்கு புதுசா கிடைச்ச ஒரு புத்துணர்ச்சியே நம்மட மை லேடி அவங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மென்ஷன நாங்க கிளீன் பண்றோம் மை லேடி. நீங்க கொஞ்சம் வெளிய போய் திருந்து பேசினா நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அவங்க. நம்ம ஹீரோயின் சரி, சரி நாங்க வெளிய போலான்ட்டு இருக்கேன். வாங்க போலாம் அப்படின்னு மாரி நம்ம லூவ புடிச்சு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு இருப்பா. அப்ப அவங்களும் லூவ புடிச்சு தள்ளிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க வெளிய போங்க நான் கிளீன் பண்றேன் அப்படின்ற மாரி. நம்ம ஹீரோயின மை லேடி நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்ற மாரி கீழ ஒரு ஆள் மண்டியே போட்டுருவான். யாருன்னு பார்த்தா நம்மட பட்லர். அவர் சொல்லிட்டு இருப்பாரு, உங்களுக்கு நான் ரூடா நெனச்சிட்டு இருந்துட்டேன். உங்கள நீங்க இப்ப ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு மாதிரி. ரெடிகுலஸா ஆக்ட் பண்றீங்க அப்படின்ற மாரி தான் நான் நெனச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் நீங்க இப்படியெல்லாம் பேசும்போது என் மனசே மாறிட்டு மை லேடி அப்படின்ற மாரி தலைவன் மண்டி போட்டு கத்திட்டு இருப்பான் கீழ. நம்ம ஹீரோயின் என்ன இவன் திடீர்னு மாரி இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் பதட்டமா ஷாக்காவும் ரியாக்ஷன் குடுத்துக்கிட்டு ஒரு மாரி பதட்டமா பயந்த மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்ப அவன பத்தி கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன்ற பேரு வந்து டிலோனோ. அவன் வந்து நார்த்துக்கு வந்த உடனே சரியா கஷ்டப்பட்டு தான் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா, அவன் உழைக்கிற எல்லாத்தையும் பலன் இல்லாமக்கிறதுக்கு ஒரு ஆள் அந்த நார்த் சைடுல வந்து சேர்ந்துக்கி, அதிலிருந்து அவன்ற வாழ்க்கையே தலைகீழா மாறுனிக்கி. அதான் பாசலியன் ஃபேமிலிய சேர்ந்த அந்த வில்லின்னு நம்ம ஹீரோயின தான் சொல்லிட்டு இருக்கேன். அவ வந்து சேர்ந்ததுலேருந்து அவன்ற வாழ்க்கையே நரகமா மாறுனிக்கி. ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்டீங்களா? இந்த நம்மட லூக்ட்ட அவன் போட்டு குடுக்குறது, நம்ம ஹீரோயின பத்தி தப்பா தப்பா எல்லாத்தையும் சொல்றது. ஏன்னா நம்ம ஹீரோயின் நடந்துக்கில்றதே அப்படிதான் இருந்துச்சு. லூக்கும் நம்மட ஹீரோயினுக்கும் பிரச்சனை வரதுக்கு காரணமா அவனும் ஒரு வகையில இருந்திருப்பான் அப்படின்ற மாரியெல்லாம் நம்ம ஹீரோயின் நெனச்சு பார்க்குறா. ஆனா, இப்ப நம்ம ஹீரோயின் பேசின பேச்சுல தலைவன் மனம் திருந்திட்டான் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருந்திருப்பா. மை லேடி அப்படின்ற மாரி அவன் கால்ல விழுந்து கதறிக்கிட்டு இருந்திருப்பா. எனக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் குடுங்க. நான் அத செய்றேன் அப்படின்ற மாரி. நீங்க என்ன வேண்டாம்னு என்கிட்ட சொல்லுங்க. நீங்க எத எடுத்துட்டு வர சொன்னாலும் நான் உடனே எடுத்துட்டு வருவேன் அப்படின்ற மாரி சொல்லி அடிச்சுக்கலாம் நம்ம ஹீரோயின். முதல்ல போய் ஆஃபீஸ ரெடி பண்ணுங்கடா அப்படின்ற மாரி சொல்லியிருப்பா நம்ம முதல்ல போய் இந்த ஆஃபீஸ ரெடி பண்ணு அப்படின்ற மாரி சொல்லவும், எஸ் மேம் அப்படின்ற மாரி சல்யூட்லாம் அடிச்சிட்டு இருந்திருப்பா நம்ம ஹீரோயின்ட்ட. நம்ம ஹீரோயின் என்ன இந்த பீப்பிள்க்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் இந்த நாட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திருப்பா. அதோட இந்த எபிசோட் முடியுது நண்பா. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒண்ணு தட்டிட்டுங்க. அடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். பாய் கைஸ். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.